தரித்திரம் போக்கும் அன்னாபிஷேகம். இந்த வருடம் அன்னாபிஷேகம் நவம்பர் 5ஆம் தேதி புதன்கிழமை அன்று. ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் சிவ வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்றது. ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் வரும் பௌர்ணமியன்று சிவபெருமானுக்கு ஒவ்வொரு பொருளால் அபிஷேகம் செய்து வழிபடுவது மிகவும் சிறப்புக்குரியது. அப்படி ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு சுத்த அன்னத்தால் அபிஷேகம் செய்து வழிபடுவது மிக மிக விசேஷமானதாகும். சிறப்பு வாய்ந்த இந்த அன்னாபிஷேகம் என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? சுத்தமான பச்சரிசியை குலைவாக வடித்து அதை நன்கு ஆற வைத்த பிறகு அந்த அன்னத்தை கொண்டு சிவபெருமானின் லிங்க திருமேனி முழுவதையும் போர்த்தி விடுவார்கள். அத்தோடு காய்கறிகள், பழங்கள் ஆகியவற்றை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவார்கள். ஐப்பசி மாத பௌர்ணமியில் நடைபெறும் இந்த அபிஷேகத்திற்கு மகா அன்னாபிஷேகம் என்று பெயர். சிவபெருமானுக்கு தினமும் பலவிதமான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டாலும் வருடத்திற்கு ஒரு முறை சில குறிப்பிட்ட பொருட்களால் செய்யப்படும் அபிஷேகங்கள் மிகப்பெரிய புண்ணியமாக கருதப்படுகிறது. கார்த்திகை மாத சோமவாரமான திங்கட்கிழமைகளில் செய்யப்படும் சங்காபிஷேகம் எப்படி சிறப்பு வாய்ந்ததோ அதேபோல் ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவனுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்படுவது சிறப்புக்குரியதாகும். இந்த நாளில்தான் ஈசன் உலக உயிர்கள் அனைத்திற்கும் படியளந்த நாளாக புராணங்கள் கூறுகின்றன.